சீரியல்களின் full எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உள்ள வாமா, காபி குடிச்சிட்டு போலாம். இப்பதான் எனக்கு ஆதிரி பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்தா. வயிறு ஃபுல்லா இருக்கு. நான் இன்னொரு நாளைக்கு ரிலாக்ஸா வந்து சாப்பிடுறேன். சரிமா சரி. வர ஆதிரை. சரி, கிளம்பி பாத்து போயிட்டு வா. நீ ஒண்ணும் பண்ண வேணாம். அப்பா பரவாயில்லப்பா. ஏமா நீ வைமா, நான் இறக்கிக்கிறேன். சும்மா இருங்கப்பா. அட என்னம்மா நீ. எம்மாடி அவ்வளவுதாம்மா, முடிஞ்சிடுச்சு. அப்படியா? டிரைவர் 20 கணி இறக்கிட்டேன், நீ புறப்படு. அப்பா நீங்க இந்த மாதிரிலாம் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் வச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். சரிம்மா, பேங்க் போனிய மேனேஜர் என்ன சொன்னாரு? அது அவரு கண்டிப்பா லோன் தரேன்னு சொல்லிருக்காரு. உங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி சூப்பர் மார்க்கெட் வச்சு கொடுத்துறேன்னு சொன்னாருப்பா. என்னப்பா? அப்பா மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு நீ ரொம்ப அழகா போய் சொல்றமா. அது அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேங்க்ல லோன் தர முடியாதுன்னு சொன்னாங்க. எப்படிப்பா? நாட்டு நடப்பு என்னன்னு அப்பாவுக்கு தெரியாம இருக்குமா? இல்லாதவங்களுக்கு தான் இங்க எல்லா சட்டமும். அப்பா அப்படி இல்லப்பா. பிரியாவோட அப்பா தான் மேனேஜருங்கிறதுனால அவர் எப்படியாவது நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறாரு. ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தா அதுக்கு லோன் தரேன்னு சொன்னாருப்பா. என்னப்பா, நம்ம கிட்ட தான் எந்த ப்ராப்பர்ட்டி இல்லையேன்னு யோசிக்கிறீங்களா? எனக்கு தான் அது தெரியுமேப்பா. இல்லம்மா, நமக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ப்ராப்பர்ட்டி? என்னப்பா சொல்றீங்க? நமக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கா? எங்கப்பா இருக்கு? ஆமாம்மா, நம்ம கிராமத்துல இருக்கு. உங்க அம்மா பேர்ல 1 ஏக்கர் நிலம் இருக்கு. அப்படியா? ஆமாம்மா, அந்த இடத்த நான் வாங்குறதுல சுவாரஸ்யமான கதை ஒண்ணு இருக்கு. என்னப்பா அது? சொல்லுங்க. அதுவாமா, நான் உன் அம்மாவை பொண்ணு பார்க்க போனப்ப அப்ப எனக்கு 1 சென்ட் இடம் கூட சொந்தமா கிடையாது. அதையே காரணமா காட்டி 1 சென்ட் நிலம் கூட இல்லாத உனக்கு என் பொண்ணை எப்படி நம்பி கட்டி கொடுக்கறது உங்க தாத்தா கேட்டார். அவரு கேட்டதும் கூட எனக்கு நியாயமா தான் பட்டுது. நான் உங்க அம்மாவை தனியா பார்த்து நான் வெளிநாடு போய் சம்பாதிச்சு ஒரு இடத்த வாங்கிட்டு அப்புறமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்காக ஒரு 2 வருஷம் காத்துக்கிட்டு இருப்பியான்னு கேட்டேன். 2 வருஷம் என்ன, 2 ஜென்மோனாலும் நான் காத்துட்டு இருப்பேன்னு அம்மா சொல்லிருப்பாங்கல்ல? ஆமாமாடி, அதேதான் சொன்னா. நானும் சிங்கப்பூர் போய் கடுமையா உழைச்சி சம்பாதிச்சு கிடைச்ச பணத்தை எல்லாம் உங்க அம்மாவுக்கு அனுப்பி வச்சேன். அவளும் அந்த பணத்தை சிறுக சிறுக சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தா. நானும் 2 வருஷம் கழிச்சு வந்து நான் அந்த பணத்தை வச்சு உங்க அம்மா பேர்லயே 1 ஏக்கர் நிலத்தையும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்க தாத்தாவும் எங்க கல்யாணத்துக்கு பச்சை கொடி காமிச்சிட்டாரு. எங்க கல்யாணமும் நல்ல விதமா நடந்துச்சு. அதுக்கப்புறம் 1 வருஷம் வேலைக்கு போனா அந்த இடத்துல ஒரு வீட்டை கட்டிடலாம்னு நினைச்சு உங்க அம்மாவையும் அவ வயிற்றுல சிசுவா இருந்த ஒன்னையும் விட்டுட்டு நான் மறுபடியும் சிங்கப்பூர் போனேன். நான் பணம் சம்பாரிச்சு அனுப்புனேன். நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அனுப்புறேங்கிறதுனால அதுல இருந்து உங்க அம்மா 1 பைசா கூட எடுத்து செலவு பண்ணாம இருந்தா. அந்த பணத்தெல்லாம் பத்திரமா சேமிச்சு வச்சிருந்தா. கடைசியா அவளுக்கு உடம்பு முடியாம போனப்ப கூட வைத்தியத்துக்கு கூட செலவு பண்ணிக்காம கை குழந்தையா ஒன்னையும் கையாளகாதான என்னையும் தவிக்க விட்டுட்டு அவ மகராசியா போய் சேர்ந்துட்டாமா. அப்பா, உன்னை கை குழந்தையா விட்டுட்டு போறங்கிற கவலையில உங்க அம்மா அவ தங்கச்சி மனோகரிய உனக்கு சித்தியா இல்லாம அம்மாவா இருந்து உன்னை பாத்துக்குவான்னு மனோகரிய எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போயிட்டா. கல்யாணமான புதுசுல மனோகரி உனக்கு அம்மாவா தான் இருந்தா. ஜெகன் பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மாறினா. அதுக்கப்புறம் அகல்யா பிறந்ததுக்கு பின்னாடி மொத்தமா மாறிட்டா. மூக்கு வெளுக்காத கழுதையும் இல்ல, மூத்த தாரத்து பிள்ளைய கொடுமைப்படுத்தாத இளைய தாரமும் இல்லங்கிற மாதிரி மனோகரி உனக்கு முழுசா சித்தியாவே மாறி நிக்கிறா.
வீடு கட்டி உங்க அம்மாவை வாழ வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அந்த இடத்துல இப்ப ஒரு 5 சென்ட் இடத்துல உங்க அம்மாவோட நினைவு மண்டபம் இருக்கு. மிச்ச நிலத்துல நம்ம சொந்தக்காரன் ஒருத்தன் ஆடு மாடை மேய்ச்சிக்கிட்டு அப்படியே நிலத்தையும் பாதுகாப்பா பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்பா, நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்கல்ல? என்னமாடி இப்படி கேக்குற? நீ என்ன சொன்னாலும் உங்க அம்மா மாதிரியே தெளிவா தீர்க்கமா சொல்லுவ. என்னன்னு சொல்லுமா? அப்பா, நிஜமா தான் சொல்றீங்களா? நான் அம்மா மாதிரியே பேசுறேனா? ஆமாண்டா. எப்பவும் சிரிச்ச முகம், எல்லாருக்கும் உதவுற மனசு, எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் நடக்குதுங்கிற நினைக்கிற குணம், மத்தவங்க மனச காயப்படுத்த கூடாது. அதே நேரத்துல நாம சொல்ல வேண்டிய விஷயத்த தெளிவா சொல்லிடணும்னு நினைச்சு கவனமா பேசுற பேச்சு, இதுவும் கடந்து போகுங்கிற நம்பிக்கை, இது எல்லாமே அச்சு அசலா உங்க அம்மா கௌரி ராமாணி. அப்ப நான் சொல்றத கேளுங்கப்பா. அந்த நிலத்தை வச்சு நாம ஒரு லோன் வாங்கலாம்ப்பா. என்னப்பா? இதை எடுத்தேன் கவிழ்த்தேன்னு தடாலடியா முடிவெடுக்கிற விஷயம் இல்லம்மா. யோசிப்போம், யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுப்போம். யோசிங்கப்பா, இதான் நல்ல முடிவுன்னு உங்களுக்கே தோணும். சரிம்மா, நீ வீட்டுக்கு போ. நான் இந்த கேனெல்லாம் போட்டுட்டு மிளகாத்தூள் அரைக்கணும், அப்படியே அதை அரைச்சிட்டு வந்துடுறேன். நீ போ. மிளகாத்தூளா? ஆமாம்மா, உங்க அம்மா இப்பதான் கொடுத்து அனுப்புனா. அப்பா, அத கொடுங்க, நான் அரைச்சிட்டு வரேன். அட வேணாம்மா, நான் போய் அரைச்சிட்டு அப்பா வந்துடுறேன். கொடுங்கப்பா. ஏம்மா, நீங்க போய் கேன் போடுங்க, நான் மிளகாத்தூள் அரைச்சு வீட்டுக்கு கொண்டு உனக்கு போயிடுறேன்ப்பா. எதுக்குடாமா சிரமம்? நான் அப்படியே கேனை போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். நீ பா, வீட்டுக்கு போ. அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லப்பா, கொடுங்கப்பா. வா. சரிப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன். நான் போய் அரைச்சிட்டு வந்துடுவேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அம்மா ஜாக்கிரதை, பார்த்து சரிப்பா. போயிட்டு வா. அண்ணி, மேகல, ம் எது பண்ணாலும் உங்க அக்கா வீட்டுக்கு எடுத்துட்டு ஓடுவியே. சிக்கன் குழம்ப கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தியா? அத்த, நீங்க ஒண்ணு அங்க கொண்டு போய் கொடுத்த மிச்சம் போகதான் இங்க நமக்கு ஊத்திட்டு இருக்காங்க. ஆமா அப்படிதான். அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. நீ பேசாம சாப்பிடு. அண்ணி, நீங்க ஒரு விஷயத்த மறந்துறீங்கன்னு நினைக்கிறேன். அது என்னோட அக்கா வீடு மட்டும் இல்ல, உங்களோட அண்ணன் வீடும் தான். அதையும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கூட பிறந்தா மட்டும் அண்ணன் தம்பி ஆயிட மாட்டாங்க. கஷ்ட நஷ்டத்துல கூட நிக்கணும், இன்ப துன்பத்துல பங்கெடுத்துக்கணும். அப்படி பார்த்தா என் தம்பி ஏகாம்பரம் மட்டும்தான் என் கூட பிறந்த பரப்பு.